ஸோ நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். சின்ன குழந்தையா இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு பெற்றோர்களாக இருக்கும்போது உங்கள் குழந்தைங்களை நீங்கள் எப்பயுமே டெடிகேட் பண்ணணும். நீங்கள் வயிற்றில் உங்களுக்கு ஒரு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கருவை வந்து நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணணும். பிறந்த உடனே திருப்பி கர்த்தர்கிட்ட டெடிகேட் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் குழந்தைங்களை எப்பவுமே நீங்கள் வந்து கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணணும். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலியமாக உங்களால் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே ரூதா ரஷத ரெபே லரிதரா பாபா தொனேகேலே தெலே செகேலா பாபா நொரேஷத ரிகாலா ரீபா லெரெதரே செபே லோரிகா பாபா ரூபாபா. கர்த்தர் சொல்கிறார், அந்த கடைசி நாட்களில் அந்த ராபா ஒரு திரளான தீர்க்கதரிசிகளை நான் எழுப்ப போகிறேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். இஷபாலோரி ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்கிறார். இஷபாலோரி இன்னைக்கு உண்டான தலைப்பு காலிங், அழைப்பு. அதுக்குண்டான வசனம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 11லேருந்து 14ஆவது வசனம் வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ இஸ்ரவேல் காரியமாய் நான் ஒன்றை செய்கிறேன், அதை கேட்கிறவர்களுக்கு 2 காதுகளும் அதிர்ந்து போகும். நான் ஏலியின் குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவன் குலத்துக்கு நேரே ஆரம்பம் முதல் கடைசி வரையும் நிறைவேற்றுவேன். அவனுடைய குமாரர் அக்கிரம் செய்கிறார்கள் என்று நான் அவனுக்கு சொல்லிவிட்டேன். ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமத்தை அவன் அடக்கையில்லாம் ஏலியின் குடும்பத்தினர் செய்கிற அக்கிரமத்தை நான் என்றைக்கும் நிவர்த்தி செய்ய மாட்டேன். ஆகையால் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினால் ஆவது காணிக்கையான் ஆவது என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஆக்சுவலி இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கான்வர்சேஷன் யாருக்கும் நடக்குதுன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் காடுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். ஆக்சுவலி தெரியும், நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி யாருன்னா வந்து அன்னாளோட சன். அவங்க வந்து அன்னாள் வந்து ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லாமல் இருந்து தவமிருந்து பெத்த பிள்ளை தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்போ அன்னாள் வந்து ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. என்ன பொருத்தனை பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு மகன் பிறந்தா கண்டிப்பாக அந்த மகனை வந்து நான் டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னாள் வந்து ஒரு பொருத்தனை பண்றாங்க. அதே மாதிரி அன்னாள் பொருத்தனை பண்ண மாதிரி கர்த்தரும் வந்து அன்னாளோட ஜபத்துக்கு என்னைக்கு வந்து அன்னாள் வந்து அந்த பொருத்தனை பண்றாங்களோ அன்னைக்கு வந்து அவங்க கன்சீவ் ஆகுறாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தைய அவங்களுக்கு பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து உடனே அவங்க டெடிகேட் பண்றாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம. ஜென்ரலா வந்து குழந்தையே இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த குழந்தைக்கு எல்லாமே சகலமும் அவங்க செய்வாங்க. இன்ஃபேக்ட் குழந்தையே இல்லாதவங்க குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் அன்னாலும் இருக்கிறாங்க. அன்னாலோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழுகையின் ஒரு லைஃபாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு 2 வைஃப்ஸ் இருந்திருப்பாங்க. இவங்க வந்து குழந்தையே இல்லாமல் ஒரு மலடி போல் இருந்திருப்பாங்க. இன்னொரு வைஃபுக்கு வந்து நிறைய பிள்ளைகள் இருக்கும். ஸோ அந்த லேடி வந்து அண்ணால வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேலியாக பேசும்போது அவங்க ரொம்ப மன உடஞ்சே ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறார், ரிஷபத் தெரேபேல இந்த செய்தியை ரிக்கந்தர் குறிப்பிட்ட ஒரு பெண்மணி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரிக்கந்த ரீபால் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ரிக்கந்த உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு இந்த செய்தியை பார்த்துட்ருக்கீங்க என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷபால் லொக்கேலா ராபா பாபா துரிகாலர். கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தர் அடுத்த வருஷம் இதே நேரம் ரிக்கந்த உன் கையில் ஒரு ஆண் மகன் இருப்பான் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர்ரா ஷபாலோரிக்கா அந்த ஆண் குழந்தையோட ரிக்கடி சாட்சி சொல்லுவார். ரிக்கந்தர்ரா பாலோரிக்கா பாபா ரிக்கந்தர்ரா ஷபாலோரிக்கா பா அந்த ஆண் மகனை ரிக்கந்த என்ற ஊழியத்துக்கு நீ டெடிகேட் பண்ணணும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிக்கந்தர்ரா பாலோரிக்கா அந்த மாதிரி அன்னாள் இருந்து அந்த சாமுவேலை பெற்றெடுக்கிறாங்க. அதே மாதிரி அன்னாள் வந்து கர்த்தருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து பிரிஸ்ட் கிட்ட விடுறாங்க. யார்கிட்ட விடுறாங்கன்னா, ஏலின்ற ஒரு பிரிஸ்ட் கிட்ட வந்து அவர்கிட்ட வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமுவேல் தீர்க்கதரிசியை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க குழந்தையிலேருந்தே வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி டெம்பிள்லே வளர்றாரு. அவர் தான் அந்த பிரிஸ்ட் தான் அவரோட கேர்டேக்கராக இருக்காரு. அப்பாவா அம்மாவா
எல்லாமே அவர் தான் இருக்காரு. இவர் வந்து அந்த ஆலயத்திலே வளர்ற ஒரு மகனா இருக்கிறாரு. கூட மாட எல்லாமே அந்த பிரிஸ்டுக்கு வேண்டிய எல்லாமே செய்கிறாரு. இன்ஃபேக்ட் ஏலி தி பிரிஸ்டுக்குமே 2 மகன்கள் இருந்திருப்பாங்க, 2 சன்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து கர்த்தருக்கு வந்து சுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி மட்டும் அந்த ஆலயத்திலே இருப்பார். அவரோட மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கும். அவர் தேவனை நோக்கி இருக்கிறதுனால தேவனை நோக்கியே இருக்கும். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டைமில் வந்து இந்த விஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக இருந்தது. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லும் அப்படின்னா, இன் தோஸ் டேஸ் த வேர்ட் ஆஃப் த லார்ட் வாஸ் ரேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த டைமில் கர்த்தரோட வார்த்தை வந்து தீர்க்கதரிசிங்களுக்கோ இல்லை பிரிஸ்டுக்கோ வராமல் வந்து ஒரு ட்ரையான ஒரு டேஸாக இருந்தது. அந்த மாதிரி டைமில் தான் வந்து கர்த்தர் வந்து சாமுவேல் கிட்ட வராரு. இதுலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்னதான் கர்த்தரோட நெருங்கி நடந்தாலும் கர்த்தரோட ஆலயத்திலே இருந்தாலும் ஆவியானவர் சொல்றார், இஷதர் ரெக்கேபர் ரஷபாலோரி, என் சித்த இல்லாம நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா ரிக்கந்தர் ராபாலோரிக்கபா கொடூரமா நியாயத்திற்கப்படுவீர்கள் என்று ஆவியானவர் சொல்றார். இஷதர் ரெபே தரிஷதர் ரபா தரி பாபா நுரேதர் ரஷதர் ரபா லோரிக்கந்தர் ராபா லோரிக்கபா ரீதா ராதா ரஷதர் ராபா லோரிக்கபா ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா. ஏலிக்கும் அவனோட மகன்களுக்கும் என்ன நடந்ததோ ரிக்கந்தர் அதுதான் இனி வர நாட்கள்ல ரிக்கந்த சித்தமே செய்யாத ஊழியக்காரங்களுக்கு நடக்கும் என்று ஆவியானவர் சொல்றார். இஷதர் ரெபெத்தர் இஷபா லக்கேலா பாபா துரிதர் அஷதர் ரபா லொரிக்கதர் ரபா லொரிக்கபா நீரேஷதர் ரேபே லோரிக்கபா திராதர் ரசதர் ராபா லோரிக்கபா. நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாட்களுக்குள்ளே இருக்கிறீங்க, மறந்துடாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷதர் ராபா கிரேஸ்ஃபுல்லான டேஸ் முடிஞ்சிருச்சுன்னு என்று ஆவியானவர் சொல்கிறார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரிக்கந்தர் கர்த்தர் மர்சிஃபுல் காட் கிரேஸ்ஃபுல் காடாக இருந்தார். ஆனால் அந்த நாட்கள் முடிஞ்சிருச்சு. இனி வர நாட்கள் ரிஷபா லோரிக்கபா ரொம்ப கொடூரமான நாட்களாக இருக்கும்னு என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிஷதர் ரபா தரிஷபா லரிக்கபா. அந்த டைமில் ஏலியும் தன்னோட மகன்களும் ரொம்ப துர்மார்க்கமான லைஃப்பில் இருந்ததுனால கர்த்தர் ரொம்ப வந்து ஒரு கோபமாக இருக்கிற மாதிரி அந்த வசனம் வந்து போட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து ஹி வாஸ் டிஸப்பாயிண்டட் வித் த பீப்புள். அவர் வந்து ஏலி என்ன தான் வந்து பிரிஸ்டாக இருந்தாரோ அவரோட மகன்கள் ரொம்ப துர்மார்க்கமாக இருந்ததுனால கர்த்தர் வந்து கொஞ்சம் கூட அவங்க மேலே மனம் இறங்காமல் ஒரு மர்சிஃபுல்லாகவே இல்லை. அதனால தான் அவர் வந்து சாமுவேலை நோக்கி கூப்பிடுறாரு. அது வந்து எப்படி இருக்குன்னா, சாமுவேல் வந்து தூங்கிட்டு இருப்பார். அப்போ கர்த்தர் வந்து சாமுவேலை கூப்பிடுறாரு. இன்ஃபேக்ட் சாமுவேலுக்கு வந்து அது கர்த்தரோட குரல்னே தெரிஞ்சிருக்காது. ஒரு 2 வாட்டி போய் அவர் எலித பிரிஸ்ட்டை வந்து எழுப்புவார், நீங்கள் தான் என்ன கூப்பிட்டீங்களான்னு. ஆனால் அவர் கண்டுபிடிச்சிடுவார் கர்த்தர் தான் சாமுவேலை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ சாமுவேல் நீ போய் தூங்கு, கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். கர்த்தர் சொல்கிறார் இஷதர் ரெபே லோரிக்கபா. நிறைய பேரை ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா சாமுவேல் தீர்க்கதரிசி மாதிரி நான் எழுப்ப போறேன். ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா ரிஷதர் ராபா லோரிக்கபா. உங்களோட காதுகளை ஃபைன் டியூன் பண்ணுங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபா லோரிக்கபா. இது வரைக்கும் நீங்க எப்படி வேணா ஊழியம் பண்ணிருக்கலாம், ரிக்கது எப்படி வேணா இருந்திருக்கலாம் என்று ஆவியானவர் சொல்றார். இனி வர நாட்கள் ரிக்கந்தர நான் என்ன செய்ய சொல்றேனோ அது மட்டும்தான் நீங்க செய்யணும்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ரெக்கேபா தரசத கலரா பாபா டுரக்கல ரதர் ரிக்கல ரஷா பாபா திராத ரஷா பாபா தீரஷதர் ரெபே லோரிக்கா பாபா ரிக்கந்த ரஷதர் ரெபே லரிஷதர் ரபா லோரிக்கா பாபா ரீதா ரஷபா லோரிக்கபா. ஸோ அந்த வசனம் வந்து நமக்கு எப்படி அந்த வசனத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி வந்து ஏலி வந்து அவனோட மகன்களை சரியாக வளர்க்கலை, அவன் வந்து ஒரு துர்மார்க்கமான ஒரு லைஃப்பில் வாழ்கிறானுங்க அந்த 2 பசங்களும். நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து நான் சொன்னாலும் அவனோட மகன்களை பற்றி ஏலிக்கிட்ட நான் சொல்லியிருந்தாலும் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கிறான். அவன் என்ன தான் வந்து பலி செலுத்தினாலும் என்ன எனக்கு சாக்ரிஃபைஸ் கொடுத்தாலும் நான் மன இறங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட நைட்டு வந்து கர்த்தர் வந்து பேசுறாரு. ஸோ இதெல்லாம் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அந்த டைம்ல கர்த்தர் வந்து சாமுவேல்கிட்ட பேசும்போது சாமுவேலுக்கு வெறும் 12 வயசு தான், சின்ன பையன்தான். நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கடைசி காலத்துல நம்ம எப்பவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடாது. கர்த்தர் இவங்களோட மட்டும்தான் பேசுவாரு, அவங்களோட மட்டும்தான் பேசுவாரு, நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடக்கூடாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்ற. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் இனி வர நாட்கள்ல ரிக்கந்தரா ஷபாலோல் ஒழுக்கமான வாழ்க்கை
வாழ்க்கை வாழணும் நீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா, ரிக்கந்த வார்த்தைகள், ரிக்கந்த பேரண்ட்ஸ், ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா, ரிக்கந்த ராபா. ஒரு ஃபாதர் மதரா நீங்க இருக்கிறீங்கன்னா ரிக்கந்த ராபா, உங்க குழந்தைய வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த உங்க பிள்ளைகளை ரிக்கந்த கர்த்தருக்கு நேரா நீங்க டெடிகேட் பண்ணணும். ரிக்கந்த அவன் குழந்தை, ரிக்கந்த அவன் குழந்தை, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க சொல்லக்கூடாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். இஷக்கெல்லா பாபா ருதரக்கல ரத செகந்தர பலக்கெல துரைக்கெல ரபா லொரிக்கபா. வசனம் என்ன சொல்லுது? ரிக்கந்தர் வசனம் என்ன சொல்லுதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன். ரிக்கந்தர் ராபா, அப்பேற்பட்ட தேவன் நான். ரிக்கந்தர் ராபா லொரிக்கபா. அது மட்டும் இல்ல, ரிக்கந்த ஒவ்வொரு மனிதர்களையும் நான் ஒரு அழைப்போட தான் பூமிக்கு அனுப்புறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் நீங்க கிறிஸ்தவ வீட்டுல பிறந்திருக்கீங்க, சபைக்கு போற மக்களா இருந்தா யாரா இருந்தாலும் ரிக்கந்தர் ராபா லொரிக்கபா உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் பல பேருக்கு ரிக்கந்த வாலிபர்களே என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோ பல பேருக்கு நீங்க அழைப்போட இருக்கீங்க. ரிக்கந்த அந்த அழைப்பு என்ன நீங்க கர்த்தர்ட்ட ஜெபிச்சு வாங்கிக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ரேபே தரிசத கேல ராபா துரேக்கேல ரஷதர் ராபாலோ ரிக்கபா துராதர் ராபா. கர்த்தர் சொல்றார் இது கடைசி எச்சரிப்பு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கதர் ராபாலோ நீங்களும் உங்க வீட்டாரும் மனம் திரும்பாட்டி ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா. ஏலி அவனோட மகன்களுக்கு என்ன கதியோ அதே கதிதான் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபா நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா யாரா இருந்தாலும் கொடூரமா நியாய தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா ரீதர் ரீதர் ரீதி சிதே செதே லெக்கெல்லதர் ராபா சுதரேஷதர் ரேபேலோ ரிக்கபா. ரிக்கந்தர் இன்னொரு தருணம் உங்களுக்கு கொடுக்கப்படாது இருக்குது, இதுவே கடைசி தருணம் என்று ஆவியானவர் சொல்றார். இஷக்கே லதர் ரேபே லக்கிலா பாபா ஷதர் ரெக்கேல சிக்கல் லிதல்லா பாபா தொனக்கேல ஷதர் ரபா லோரிக்கபா துரிக்கல ரபா. நீங்க ஆராதிக்கிற தேவன் ரிக்கந்த நேற்றும் இன்றும் என்றும் ஆராதவர் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபா தரிக்க பாபா தீரா பாபா. ஸோ கர்த்தருக்கும் சாம்வேலுக்கும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சாம்வேல் வந்து ஏஞ்சி அவர் ஆஸ் யூஷுவல் அவரோட டியூட்டியை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஏலி வந்து கூப்பிடுறாரு, சாம்வேலை கூப்பிடுறாரு. கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. சாம்வேலுக்கு பயம். நம்ம எப்படி வந்து நீங்களும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வந்து சாம்வேலுக்கு வந்திருந்தா கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாம அவர் வந்து அந்த பிரிஸ்ட்டை சொல்லியிருப்பார். ஆனால் அவருக்கு வந்ததோ ஒரு நியாய தீர்ப்பினோட வார்த்தை. இந்த மாதிரி நீயும் மகன்களும் அழிஞ்சு போயிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்கும்போது எப்படி சொல்றது சாம்வேலுக்குன்னு தெரியல. அவர் பயப்படுறாரு. உடனே வந்து அவர் மிரட்டுறாரு, நீ வந்து மரியாதையா கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை என்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எலி தி பிரிஸ்ட் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே சாம்வேல் வந்து நடந்த எல்லா கான்வர்சேஷனையும் அவர்கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி கர்த்தர் சொன்னாரு, நீங்க பண்றதுல வந்து அவருக்கு விருப்பமே இல்லையா, உங்க 2 பசங்களும் ரொம்ப துர்மார்க்கமான லைஃப்ல இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சும் அவங்கள நீங்க கண்டிக்காம இருக்கிறீங்களா, அதனால கர்த்தர் வந்து உங்களையும் உங்க மகன்களையும் நியாய தீர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாம்வேல் வந்து அந்த உண்மையை சொல்லிடுறாரு. ஸோ எலி தி பிரிஸ்ட் அவரே என்ன சொல்றாருன்னா, சரி கர்த்தருக்கு என்ன சித்தமோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. அதே மாதிரி என்ன ஆகுது, கர்த்தர் வந்து சாம்வேலோட வார்த்தை கீழே விழாத அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா அவர் சொன்ன மாதிரியே நடக்கும். என்ன ஆகுதுன்னா ஒரு வார் நடக்குது, பிலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆர்க் ஆஃப் கவர்னண்ட்டை தூக்கிட்டு போயிடுறாங்க, உடன்படிக்கை பெட்டியை அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ இவங்க போரிடும் போது தன்னோட 2 மகன்களும் இறந்துடுறாங்க. அந்த போரில் வந்து 2 மகன்களும் இறந்துடுறாங்க. அப்போ அந்த போர் இதுலேருந்து வந்து ஒருத்தன் போய் சொல்கிறான், அவர்கிட்ட போய் சொல்கிறான், தந்தைக்கிட்ட போய் சொல்கிறான், அவங்க 2 மகன்களும் இறந்துட்டாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியுமே அவங்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எலி தி பிரிஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த துக்கம் தாங்காமல் அவரும் வந்து சேர்லேருந்து உளுந்து அவரோட கழுத்து வந்து உடஞ்சு அவரும் இறந்துடுறாரு. கர்த்தர் சாம்வேலுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே அவர் நிறைவேற்றுறாரு. கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தர் ராப் இனி வர நாட்கள் ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா நியாய தீர்ப்பு நிறைவேற்ற நாட்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ராபா தரிசதர் ரேபே மனம் திரும்புங்க, ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கந்த அந்த காலமும் முடிஞ்சிருச்சுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் நான் நியாய தீர்க்க போறேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரீதர் ரசதர் ராபா லக்கேல சபா பாபா துரிக்கந்தர் ரஷதர் ராபாலோ ரிக்கபா ரிஷதர் ராபா லொக்கேல ராபாலோ ரிக்கபா ஊரிக்கந்தர் ரேஷத ரேபே லோரிக்கா பாபா தீராஷ காலம் முடிஞ்சிருச்சுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். நான் நியாயத்திற்கு வந்திருக்கேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்கா பாபா தீரஷத ரேபே லரி தரி சதி ரேபே லோரிக்கா பாபா துனிக்க லஷத லெக்கேலா பாபா
Uridhara shabalorikanda rabalorikaba ribhadara shabalorikaba diredhere sade rebelorikaba ஆவியானவர் சொல்றார் ரிஷத லெக்கேல ரபா லோரிக்கபா பாபா திரசத ரபா லோரிக்கபா யார் யாரெல்லாம் மனசார ஜபிக்கிறீங்களோ ரிக்கந்த அவங்க எல்லாருக்கும் இப்போ நான் தீர்க்க தரிசன வரத்தை நான் கட்டளையிடுறேன் ரிக்கந்த ரபா லோரிக்கபா prophetical anointing says the Lord rishaba lorika baba prophetical anointing rikha baba prophetical anointing rikha baba rishada raba lorika baba இந்த prophetical anointing ரிக்கந்த பல பேர் மேல விளறத நான் பார்க்கறேன் ரிக்கந்த ரபா ஒரு சில வீட்ல சிறு பிள்ளைகள் மேல விளறத நான் பார்க்கறேன் ரிஷபா லோரிக்கா பாபா ரிக்கர் ரபா நிறைய வாலிபர்கள் மேல விளறத நான் பார்க்கறேன் ரிஷபா லோரிக்கந்த ரபா லோரிக்கா பாபா தொனெரே தெராசதா லக்கலா ரபா துரிக்கந்த ரபா தரிக்கந்த ரஷபா லோரிக்கபா இந்த அனாயிண்டிங் இருக்கிறவங்க ரிக்கந்த ரபா லோரிக்கா பாபா கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறாருன்றதை நீங்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ரிக்கந்த ரபா இந்த பூமியை குறிச்சு உண்டான திட்டம் கர்த்தர் உங்களுக்கு இனி வர நாட்கள்ல நிறைய காட்டுவாருன்னு என்ற ஆவியானவர் சொல்றார் ரிஷத ரபா ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார் ரிஷபா லோகேலா தீரா சபா லோகேலா ஷபா ஸோ பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா சாமுவேல் தீர்க்கதரிசியோட கர்த்தர் வந்து கூடவே இருந்தார் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது அதிகாரம் என்ன சொல்லணும்னா the Lord was with Samuel when he grew up சின்ன வயசுலேருந்தே கர்த்தர் வந்து சாமுவேலோட கூடவே இருந்தாருன்னு சொல்லிட்டு பைபிள் வசனம் சொல்லுது ஸோ நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு பெற்றோர்களாக இருக்கும்போது உங்கள் குழந்தைங்களை நீங்கள் எப்பயுமே டெடிகேட் பண்ணும் நீங்கள் வயிற்றில் உங்களுக்கு ஒரு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கருவை வந்து நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணும் பிறந்த உடனே திருப்பி கர்த்தர்கிட்ட டெடிகேட் பண்ணும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் குழந்தைங்களை எப்பவுமே நீங்கள் வந்து கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணும் எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க என்ன அதிகாலையில் அவங்க வந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு பர்சன் எங்கள் அம்மா அதிகாலை 4 மணிக்கு ஜெபிப்பாங்க அவங்க ஜெபிக்கும் போதெல்லாம் என்னையும் சரி என்னோட பிரதரையும் சரி அவங்க வந்து கர்த்தர் கையில் ஒப்படைச்சு ஜெபம் பண்ணுறதை நான் கேட்டிருக்கேன் இவங்க 2 பேரும் உங்கள் பிள்ளைங்க கர்த்தாவே நீங்கள் வந்து அவங்கள பிளஸ் பண்ணணும் நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும் இவ்வளோ தான் எங்கள் அம்மாவோட சிம்பிள் ப்ரேயராக இருக்கும் அவங்க பெருசாக ஒன்றும் அவங்க ஜெபிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணால் எந்த ஜெபமும் இருக்காது என் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் வந்து என்ன பண்ணாருன்னா என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார் என்னோட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நானும் கர்த்தரும் வந்து நாங்கள் வர ஆரம்பித்தோம் நான் நிறைய பைபிள் வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது நான் நிறைய பைபிள் வாசிக்க கர்த்தரோட வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள நான் போனேன் கர்த்தரோட நான் நெருங்கி நடக்கிற ஒரு அனுபவம் வந்தது கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர ஷபா லோரிக்கபா ரபா துரிக்கந்தர் யார் மேல அந்த ப்ராஃபெட்டிக்கல் அனாயிண்டிங் இருக்கோ ரிக்கந்தர் நீங்க நிறைய வேத வாசிக்கணும்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிஷபா லோரிக்கபா ஏன்னா பைபிள்ல இருக்கிறது எல்லாமே சத்தியம் தான் என்னென்னலாம் பைபிள்ல இருக்கோ அதெல்லாம் சத்தியம் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஃபேக்ட் ரான் வாய்ட்ன்றவர் என்ன பண்ணாருன்னா ஒரு வாட்டி வந்து சிலுவையில் வந்து அவர் ஒரு ஆராய்ச்சியில் அவர் ஈடுபடும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சிலுவையிலேருந்து அந்த பிளட்டு வந்து அந்த கொல்கத்தா அந்த மலைக்கு கீழே வந்து அந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது அந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இஸ்ரேலில் இருக்க ஒரு லெபார்ட்ரிக்கு போய் எடுத்துகிட்டு போகிறாரு இஸ்ரேலில் முக்கால்வாசி பீப்புள் வந்து ஜூ பீப்புள் தான் எல்லாருமே வந்து ஜூயிஷ் பீப்புள் ஸோ அங்கே அந்த லேபில் இருக்கவங்களும் எல்லாமே ஜூ பீப்புள் தான் இவர் வந்து இந்த பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து இந்த பிளட்டு வந்து இந்த மாதிரி சிலுவை இந்த அடியில் இருந்தது இந்த பிளட்டை வந்து எனக்கு அதை வந்து படிச்சுட்டு நீங்கள் அதுக்கு உண்டான இதெல்லாம் கொடுங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னோடனே இவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னீஷியன் தான் இருக்காரு அவர் அதை ஆராய்ச்சி பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் ஒரு மாதிரி பதறாரு அந்த ஆராய்ச்சி அந்த பிளட் சாம்பிள்ஸோட அந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துடுறாரு இன்ஃபேக்ட் அவர் இன்னொரு பர்சனை கூப்பிட்டு வர்றாரு இவங்க 2 பேரும் ஹீப்ரூவில் பேசிக்கிறாங்க இவருக்கு அந்த அளவுக்கு ஹீப்ரூ தெரியாது ரான் வைட்டுக்கு ஹீப்ரூ தெரியாது இங்கிலீஷ் தான் நல்லா தெரியும் ஸோ இவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க என்னமோ ரொம்ப பதறி போய் பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசுறத பார்க்குறாங்க இது 2 பேர் பேசி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேப்டாப்க்குன்னு ஒரு ஹெட் இருப்பார் அந்த ஹெட்டை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி அவங்க 3 பேரும் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு அப்புறம் அவங்க வந்து விட்ட வந்து அந்த ஃபைண்டிங்ஸை சொல்கிறாங்க இந்த பிளட்டு வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ அவர் சொல்கிறார் இது வந்து அந்த சிலுவை கீழே அந்த இதில் இருந்தது நான் வந்து இந்த பிளட்டுக்கு உண்டான நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் எனக்கு அந்த பிளட்டோட ஃபைண்டிங்ஸ் வேணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார் உடனே இவங்க சொல்கிறாங்களாம்
இந்த பிளட்டில் வந்து விஷயம் நாங்கள் என்ன அதிர்ந்து போனோம் அப்படின்னா, இந்த பிளட்டில் வந்து நீங்கள் கொண்டு வரும்போது ரொம்ப ட்ரையாக இருந்தது. நாங்கள் வந்து பிளட்டில் வந்து உயிர் இருக்காது, சும்மா ஃபைண்டிங்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் இந்த பிளட்டில் இன்னமும் ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதிர்ந்து போனோம். இது முதலாவது அதிர்ச்சி. ரெண்டாவது அதிர்ச்சி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பிளட்டில் வந்து ஒவ்வொரு பிளட்லேயே வந்து குரோமோசோம் வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எல்லா மனிதர்களுமே வந்து 46 குரோமோசோம்ஸ் 23 குரோமோசோம் வந்து உங்களோட மதர் கிட்டேருந்தும், அடுத்த 23 குரோமோசோம் வந்து உங்கள் ஃபாதர் கிட்டேருந்து வரும். ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய குரோமோசோம்ஸ் வந்து 46. பட் நீங்கள் கொண்டு வந்த பிளட்டில் வந்து வெறும் 24 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அதில் 23 குரோமோசோம் வந்து மதர் கிட்டேருந்தும், ஒரே ஒரு குரோமோசோம் வந்து ஒரு ஹியூமனோட குரோமோசோமே கிடையாது, ஒரு வித்தியாசமான குரோமோசோமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஃபைண்டிங்ஸை இவர்கிட்ட சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவருக்கு இன்ஃபேக்ட் ரான் ஒயிட்க்கு வந்து ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஏதாவது ஜீசஸ்க்காக ஏதாவது செய்யணும், உண்மையாகவே ஜீசஸ் வந்து உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன், நம்ம இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி ஜூயிஷ் மக்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஆட்டிடியூட்லேயே இருக்கிறவர். ஸோ இதை கேட்டோன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறார். ஆமாம், இது வந்து ஜீசஸோட பிளட்டு, அவருக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. ஸோ இந்த பிளட் மூலியமாகவே நம்ம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் தான் உண்மையான மெஸ்ஸையா, அவருக்கு வந்து அவர் வரப்போகிற மெஸ்ஸையா, அவருக்கு அப்பாவே கிடையாது, பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது, அவர் வந்து ஆவியாளர் மூலியமாக தான் அவர் வந்து கருவுற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட் சாம்பிளோட ஃபைண்டிங் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீப்ரூ 7:25 அந்த வேர்ஸை வந்து அவர் ரிலேட் பண்றாரு. அதுல என்ன இருக்குன்னா, அவர் எப்போதும் உயிரோடு இருப்பதால் அவர்களை முழுவதும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ஸை வந்து அவர் ரிலேட் பண்றாரு. ஜீசஸோட பிளட் இன்னமும் ஜீவனா இருக்கனால அவரால் நம்மளை ரட்சிக்கப்பட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபேக்ட் அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃபைண்டிங்ஸை வந்து அவர் சொல்றாரு. உண்மையாவே ஜீசஸ்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தேவகுமாரன் தான், அவர் தான் மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க இருக்க மக்களுக்கு அவர் சொன்னாராம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு விஷயமே நமக்கு போதும். உண்மையாகவே இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார், பைபிளில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் சத்தியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பைபிளில் இருக்கிறது ஆதியில் நடந்தது, இப்போ நடந்துட்டுருக்குது, ஃப்யூச்சரில் நடக்க போகிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் சொல்கிறார் ரிக்கந்தராபா, நிறைய பேர் ரிக்கந்தராபாலோ ரிக்கபாபா, இந்த மாதிரி நியாய தீர்ப்பு நாட்கள் ரிக்கந்தராபா, பாதாளம் ரிக்கந்தர், இதெல்லாம் நம்பிக்கையே இல்லாமல் ரிக்கந்த விசுவாசமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தரா ஷபா லக்கேலா பாபா நுரேதர சதரா பாலோ ரிக்கா பாபா ஊரதரா பாலோ. ஆவியானவர் நினைச்சா ரிக்கந்த ஒருத்தனை உருவாக்கவும் முடியும், ரிக்கந்த ஒருத்தனை அழிக்கவும் முடியும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ரெபே தர்ரா பல்லா சதா லெதல்லா பாபா துனிகரா ஷதர், அதுதான் வசனம் சொல்லுதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தரா ஷபாலோ ரிக்கா பாபா, ஜாக்கிரதையா இருங்க என்று ஆவியானவர் சொல்றார். இது கடைசி நாட்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தராபா, மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள், என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதராபா தரிசதராபா லோரிகபா நுரேதரேஷத லக்கெல்லா பாபாபா துரிக்கந்தரா ஷபா லோரிகபா. ரிக்கந்தரா செய்தியை பார்த்துட்டு இருக்க பல பேர் மேல ரிக்கந்த ஜோயல் 2:28 ரிக்கந்தரா, ஜோயல் 2:28 ரிக்கந்தரா, ஜோயல் 2:28 ரிக்கந்த, யோவேல் 2:28 வசனம் பல பேர் மேல வளர்றத நான் பார்க்கிறேன். ரிஷக்கல் லதெக்கெலா பாபா நொரேதரா சதரா பாபா ரீதர ஷதரா லொக்கேலா தரம் ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ரபல் தரிசதர் ரெபே லோரிகா பாபா ரீதர், யார் யாரெல்லாம் ரிக்கந்த உங்க பாவத்தை அறிக்கையிட்டு அழுவுறீங்களோ ரிக்கந்த ராபால, இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ் என்று கர்த்தர் சொல்றார். உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் ரிக்கா, ஆனா இனி அந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா, என்னோட பட்டயத்துக்கு நீங்க பதில் சொல்லணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ரெக்கேலா ராபா பாபா துரெக்கல ரசதர் ராபாலோ ரிக்கா பாபா ஊரிக்கந்தர் ரஷதர் ராபாலோ ரிக்கம். என்னை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு அறியாதமான எட்டாதமான காரியத்தை அறிவிப்பேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிக்கந்தர் ராபா லோரிகபா ஜெரேமியா 33:3 ரிஷபா லோரிகம், எரேமியா 33:3 ரிக்கந்தர். ஒரு பெண்மணிக்கு இந்த வசனம் போறதை நான் பார்க்கிறேன். ரிக்கந்தர் ரஷபா, பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கபா, பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கபா, பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்க ரஷகா லத லெக்கெலா பாபா நிரீதிர சதர் ரேபே லோரிகபா.
ரிகந்தர்ரா பல பேர் ரிகந்த இந்த ஹீலிங்காக ஜெபம் பண்ணுறீங்க. ரிகந்தர்ரா ஷபா லோரிகந்தர்ரா பா லோரிகா பாபா திரசத ரேபே லோரிகா பாபா ரீதர்ரா ஷதர்ரா பா லொக்கேலர்ரா பாபா திரஷதர்ரா பா. யார் யாருக்கெல்லாம் ஹீலிங் வேணுமோ ரிகந்த ஸ்கின் ப்ராப்ளம் ரிகந்தர்ரா ஸ்கின் ப்ராப்ளம் ரிகா பாபா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களா ரிகந்தர்ரா பா லோரிகா பாபா ரிகந்த ரிசீவ் த ஹீலிங் ரிகா பாபா ரிசீவ் த ஹீலிங் ரிகா பாபா ரிசீவ் த ஹீலிங் ரிஷதர்ரா பா धरी सके लदी लासाबाला दुनेकेला रा बाबा बाबा दुरिखाला रशकेला बाबा दुने रे धर सकल लकेला रशबालोरिका बाबा उरकंद रबालोरिका बाबा देर शबाल और சில பேர் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிகந்த ரபாலோரிகா பாபா ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வேணும்னு ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. ரிகந்த ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வேணும்னு ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. ரிகந்த ரஷபா லக்கேலா தர்ராபா லோரிகா பா ஊரிகந்த ரஷபா லோரிகா பாபா ஊரா தர்ராபா ராபா லோரிகா. இந்த ஜெபிக்கிறதே நேரத்தில் ரிகந்த ராபா பல பேர் அந்த கட்டுலேருந்து விடுபடுறதை நான் பார்க்குறேன். ரிகந்த ராபா லோரிகா பல பேர் இந்த கட்டுலேருந்து விடுபடுறதை நான் பார்க்குறேன். ரிஷத ராபா லோரிகா பாபா நீங்கள் ஃபினான்ஸில் வளர விடாமல் ரிகந்தர் போராடுற அசுத்த ஆவிகள் ரிகா ரஷபா அசுத்த ஆவிகள் ரிகா பாபா அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். ரிகா பாபா துரிகா பாபா பாபா உரிக்கல ரஷக்கல்லா பாபா துரிகந்த ராபா லோரிகபா ரிகல ராபா தரிஷபா லோரிகபா. பைபிள் வாசிக்கிற அபிஷேகம் ரிகந்த பைபிள் வாசிக்கிற அபிஷேகம் ரிகந்த ராபா லோரிகா பாபா பைபிள் வாசிக்கிற அபிஷேகம் ரிகந்த ஒரு சில வாலிபர்கள் மேலே விழுறதை நான் பார்க்குறேன். ரிஷபா லோரிகா பாபா ரிசீவ் ராபாபா ரிசீவ் ரிஷபாபா ரிசீவ் ரிஷபா லோரிகபா தாலி ராபா லோரிகா பாபா ரீதா ராபா லோரிகபா. இனிமேட்டு ரிகந்த ராபா உங்களுக்கு பைபிள் வேற மாதிரி புரியும் என்று கர்த்தர் சொல்றார். ரிகல ரஷபா தரி பாபா நொரேதா ரஷாத ரேபே லோரிகா பாபா ரிகந்த ராபா லோரி ஸ்பிரிட் ஆஃப் விச் கிராஃப்ட் ரிகந்த ராபா லோரிகா பில்லிசுனை கட்டுகள் ரிகந்த ராபா லோரிகா பாபா. நிறைய குடும்பம் ரிகந்த பில்லிசுனை கட்டலால் அவதிப்படுறீங்க. ரிகந்த ராபா லோரிகா பாபா ஊரி தர ஷபா லோரிகா. ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியை பார்க்குற ரிகந்த ராபா லோரி உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரவங்களே ரிகந்த ராபா லோரிகா பாபா ஒரு பயங்கரமான பிலிசுனை வச்சுருக்காங்க. ரிகந்த ராபா லோரிகா பாபா திரஷத ரபா தரி பல்ல ரிகந்த ரேஷபா. அதனால உங்கள் வீட்டை ஒரே போராட்டம் என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிகந்த ராபா லோரிகா பாபா ஊரி தர ஷபா லோரிகா. ஆவியானவர் எங்கே இருக்காரோ அங்கே விடுதலை உண்டு. ரிகந்த ரா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ரிகந்த ராபா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ரிகந்த ரஷபா லோரிகா. நீங்கள் ஜெபிக்கிற இதே நேரத்தில் ரிகந்த ராபா லோரிகபா கர்த்தர் பல பேர் வீட்டில் வந்து ஒரு விடுதலை கொண்டு வராரு. ரிஷபா லோரிகபா பல பேர் வீட்டை இந்த விடுதலை கொண்டு வராரு. ரிகந்த ராபா லோரி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ரிகந்த நவமான பாஷை இருக்கிறவங்க நவமான பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. ரிகந்த ராபா லோரிகா பாபா ஊரிகந்த ராபா ல ரசத ராபா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையோட தேவன் என்ற ஆவியானவர் சொல்றார். சத ரேபே தரி ஷத ரேபே லொக்கேலா தபா நொக்கேலா தரி ஷத ரேபே லோரிகா பாபா ருத ரத ரபா தர சத ரபா லக்கேலா பாபா. ரிகந்த ஒரு சில வீட்டில் ரிகந்த விக்கிரத்தின் ஆவி ரிகந்த ரபா விக்கிர ஆராதனை உங்கள் முன்னோர்கள் பண்ண விக்கிர ஆராதனைனால ரிகந்த நீங்கள் என்னதான் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் ரிகந்த ரபாலோ அந்த ஆவிகள் உங்கள் வீட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கு. ரிகந்த ரப் ஐ பைண்ட் தம் இன் ஜீசஸ் நேம் ஐ பைண்ட் தம் இன் ஜீசஸ் நேம் ரிகந்த ஐ பைண்ட் தம் இன் ஜீசஸ் நேம் ரிஷகல் லதெக்கேலா பாபா நொரெக்கேல ரசத ரேபே லோரிகா பாபா தினேரேஷத ராபா லோரிகா பாபா. பல பேர் ஜெகேரியா தீர்க்கதரிசி மாதிரி எழும்ப போறீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிகா த அனாயிண்டிங் ஆஃப் ஜெகேரியா ரிகலா ராபா லோரிகா பா. நிறைய விஷன்ஸ் பார்க்குற ஒரு அனாயிண்டிங் அது. ரிகந்த ராபா ரிகந்த ரா வித்தியாசமாக தரிசனம் பார்க்குற அபிஷேகம் அதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா தரிபா லோரிகா பாபா தொனெக்கேல சதே லேபே லக்கிலா ஷபா லோரிகா பாபா துரிகல ரஷபா லோரிகா பாபா தீரா பாபா பாபா Dirashada Rabba Rikanda Rabba Lorikaba. These are the last days, says the Lord. Rikanda Ra repent, says the Lord. Rikababa repent, Rikababa repent, Rikaba Mananthirmangan and Ravianor Sora Shabba Lorikaba. Thank you, Father.